Moisture in the vagina கம்மி ஆகும். ஸோ அதனால செக்ஸ் கேன் ஆக்சுவலி கெட் பெயின்ஃபுல். குழந்தை பிறந்துட்டாலே அதுக்கப்புறம் எதுக்கு வந்துட்டு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்குற லேடிஸு இன்னுமே இருக்கிறாங்க. யாரும் சொல்லலைன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பெயின் சங்கடமும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த செக்ஷுவல் ப்ளஷர் வந்துட்டு அவங்க அவ்வளோவா என்ஜாய் பண்ணாமல் போயிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட நமக்கு வர லேடிஸ் ரொம்ப கம்மி. செக்ஸ் டிரைவ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40+ அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுக்கு மேலே அவங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இதை பற்றி நம்ம பேசலாமா, என்ன மாதிரி பேசணும், கைனகாலஜிஸ்ட்டை கொண்டு வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பேசி புரிய வைக்கணும், இதெல்லாம் சொல்ல முடியுமா? செக்ஸ் ட்ரைவ் அகேன் இட்ஸ் ஹார்மோன் டிபெண்ட்மா. நமக்கு எப்படி அந்த அடலசன்ஸில் அந்த செக்ஷுவல் இன்ஸ்டிங்ஸ் ஜாஸ்தி ஆகுதோ அதே மாதிரி மெனோபாஸில் செக்ஷுவல் இன்ஸ்டிங்ஸ் டவுன் ஆகும். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஹார்மோனல் பிளேன்றதுனால. நாட் தட் தே டோன்ட் வாண்ட் இட். அகெயின் அதுலேயும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துட்டாலே அதுக்கப்புறம் எதுக்கு வந்துட்டு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்குற லேடிஸு இன்னுமே இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அது ஒரு தப்பான விஷயம், அதை நம்ம வந்துட்டு அடிக்கடி அதில் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் அவங்களே செல்ஃபாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் இன்னுமே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ இதுக்கு அடிஷ்னலாக மெனோபாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி மெனோபாஸே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கான்டாக்ட் இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான தாட்ஸோட லேடிஸும் இருப்பாங்க. இது ஒரு செக்மெண்ட்னா இன்னொரு செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. பட் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். தே திங்க் தே ஹேவ் அதர் திங்ஸ் டு டூ. இன்னும் குழந்தைங்க இப்போ பெரியவங்களாயிட்டாங்க, தே ஹேவ் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகி ஆமாம் அவங்களுடைய நீட்ஸ் பேரம்பேத்தியை பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ தே ஆர் ஆக்சுவலி மச் மோர் பிஸி அண்ட் இன்வால்வ் இன் ஸோ மெனி அதர் திங்ஸ் தட் திஸ் டஸ் நாட் கிராஸ் தியர் மைண்ட். அது அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ட்ராப் ஆகிறதுனால வெஜைனா வந்துட்டு ரொம்ப ட்ரைனஸ் ஆகும். Moisture in the vagina கம்மி ஆகும். ஸோ அதனால செக்ஸ் கேன் ஆக்சுவலி கெட் பெயின்ஃபுல். அந்த பெயினுக்கு பயந்துட்டு அவாய்ட் பண்ணுற வேண்டான்னு அவாய்ட் பண்ணுற லேடிஸும் உண்டு. இட் மே நாட் பி வெரி ப்ளஷரபிள் லைக் பிஃபோர் பிகாஸ் இந்த பெயின் சங்கடமும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த செக்ஷுவல் ப்ளஷர் வந்துட்டு அவங்க அவ்வளோவா என்ஜாய் பண்ணாமல் போயிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட நமக்கு வர லேடிஸ் ரொம்ப கம்மி. இட் எக்ஸிஸ்ட். அது யாரும் சொல்லலைன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக இட் எக்ஸிஸ்ட். அண்ட் இதுக்கான வைத்தியமும் இட் எக்ஸிஸ்ட். நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. வெஜினல் ட்ரைனஸ் கியூர் பண்ணுறதுக்கு நமக்கு மருந்து இருக்குது. கிளைட்டோரஸோட ஸ்டிமுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓ ஷாட் ஜி ஷாட் அப்படின்ற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ வேற நம்மளை வந்துட்டு அந்த கிளைட்டோரஸோட ஸ்டிமுலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த சென்சேஷன் கம்மியாக இருக்குது அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே லேடிஸ் ஒன்ஸ் தே அண்டர்கோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தே கேன் ஃபீல் கெட் பேக் டு தியர் ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜில் என்ன மாதிரியான ப்ளஷர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதே ப்ளஷர் அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. அதே மாதிரி இப்போ சம் பீப்புள் கேன் ஹாவ் லாக்ஸிட்டி ரிங்கிள்ஸ் அரவுண்ட் தட் லேபியல் ஏரியாஸ். ஸோ இதனால ஒரு லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் to get involved in sexual act. And after delivery vagina lax ஆயிடுச்சு. ஸோ அதனால மேபி மை பார்ட்னர் வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் இவங்களாம் நினச்சிக்கிறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸும் மெடிக்கல் ஃபீல்டில் இட்ஸ் அவைலபிள். வி கேன் டோன் அப் த வெஜைனா போத் வித் லேசர்ஸ் அண்ட் வித் சர்ஜரிஸ். லேபியோபிளாஸ்டி பண்ணலாம். ஸோ இதுக்கான மெத்தட்ஸும் இஸ் அவைலபிள். ஸோ ஒன்ஸ் அவங்க கம்ப்ளைண்ட்னு சொல்லி வரும்போது அதுக்கான தீர்வை கொடுக்கறதுக்கு வி ஆர் ஆல் எக்யூப்ட். பட் அவங்க வரணும். இல்லை அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்ற அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக தே வில் டாக். இதில் தான் நார்மல் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிக்கிறவங்க தான் அந்த எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன இதெல்லாம் பற்றி பேசணுமா, இது இப்படி தான் இருக்கும், இந்த வயசுக்கு மேலே என்ன இதை பற்றி பேச்சு அப்படின்ற நினச்சிருவாங்களோன்ற ஒரு பயம், இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாற மாற எவ்ரிதிங் வில் ஸ்லோலி சேஞ்ச்.